ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனை அறிகிற அறிவிலும் கர்த்தருடைய கிருபையிலும் இன்னும் அதிகமாக பெருகுங்க, வளருங்க. தெய்வ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை உள்ளங்களை ஆட்கொள்ளட்டும். கர்த்தர்களை வழிநடத்தட்டும். கர்த்தருடைய பூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் குறையாமல் இருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நடத்துவார். மார்க் 10 கண்டினியூ பண்ணலாமா? அப்பொழுது அவர் எவனாயிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாக இருப்பாள் என்றார். ஒரே வார்த்தை முஷ்டர். புருஷனை தள்ளிவிட்டு மனைவி வேற ஒருத்தையும் திருமணம் பண்ணால் அது பேர் விபச்சாரம். மனைவியை தள்ளிவிட்டு வேற ஒருத்தர் திருமணம் பண்ணால் அது பேர் விபச்சாரம். இன்னும் இயேசுடைய உபதேசத்தை இதில் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா, தன் மனைவியை தவிர்த்து வேற ஒருத்தர் இச்சையோடு நீ பார்த்தாலே அது பேர் என்னது? விபச்சாரம். ஒரு இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. இப்படியே சொல்லிகிட்டே வரும்பொழுது தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த காரியங்கள் இயேசு சீரியஸாக போதிக்கும் பொழுது அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவரை தொடும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? இப்போ நிறைய பேர் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வராங்க. ரபி, போதகர் இயேசு இருக்கிறாரு, கை வைக்கட்டும், கை வச்சு ஆசீர்வாதம் தானே, கை வைக்கட்டும், ஆசீர்வாதம் தானே கொண்டு வராங்க. கொண்டு வரும்பொழுது வந்துட்டு சீஷர் என்ன பண்ணுறாங்க? கொண்டு வராதன்னு தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறாங்க சொல்லு? எனக்கு ஒரு சீரியஸான டாபிக் போயிட்டு இருக்கு. அங்கே சில்ட்ரன்ஸ் இருந்தால் வேலைக்கு ஆகாது, சின்ன பிள்ளைகள் இருந்தால் வேலை ஆகாது. சீரியஸான டாபிக் போயிட்டு இருக்கு. மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு, கடுமையாக பேசிக்கிட்டு இருக்காரு, அடித்து இயேசு பேசிக்கிட்டு இருக்காரு. சீஷர்லாம், ஆண்டவரே காரியங்கள் இப்படியே இருக்கு பண்ணாலும் அப்போ ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது நல்லது தான் போலுக்கு, திருமணமே பண்ண வேணாம் போலுக்கு அப்படின்ற லெவலில் சீஷர்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வராங்க. ஏன்னா இது ஒரு சம்பவம் எப்பயோ நடந்துட்டு அதுக்கப்புறமா லேட்டராக அப்படி இல்லை, இது ஒரு கண்டினியூஷன், ஒரே இடத்துல நடக்கக்கூடிய ஒரே சம்பவம். அதில் சீஷர்கள் வந்துட்டு அந்த பிள்ளைகளை கொண்டு வரும்பொழுது சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? கொண்டு வராது, இங்கே இப்போ வேண்டாம், அமைதி இருங்க, சீரியஸான ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ ஏசு வசனம் அடைந்ததே, கூப்பிட்டு வாங்கடா அப்படின்ட்டு அழகாக என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவர் அழகாக ஒரு சத்தியத்தை போதிச்சுறாரு. என்கிட்ட சின்ன பிள்ளைகளை கொண்டு ஒரு தடை பண்ணாதீங்க, பரலோக ராஜ்யம் இப்பேற்பட்டவர்களுக்குரியது தான். இவனாகிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதே போல் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஒப்பந்தமான ஒரு உபதேசத்தை யோவான் 3 நிக்கோதேமியு அவர்கிட்ட இயேசு சொல்லுவார்ல, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டேன் அப்படின்னு. நீ மறுபடியும் பிறந்து முதலிருந்து கர்த்தருக்குள்ள வரலனா அதே காரியத்தை தான் இங்கே வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க. நீங்கள் சின்ன பிள்ளையை போல் நீ மாறலன்னா வரமாட்டேன். இப்போ இந்த சின்ன பிள்ளைகளை வச்சு இயேசு பேசும்பொழுது என்ன பேசுகிறார் ஆக்சுவலாக, என்ன மீன் பண்ணுறாரு, இதுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலாக, இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? சின்ன பிள்ளையை போல் நீ மாறலாம், நீ பரலோக ராஜ்யம் வரமாட்டேன். நல்லா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் 2 காரியங்கள் முக்கியம். ஒன்று, யார் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதை நிதானித்து ஆராய்ந்து பார்த்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் எந்த வேத வாசத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்றதை எடுத்து வாசித்து பார்த்து ஆண்டவரை கரெக்டாக பரிசுத்த ஆவியின் துணையோடு பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்வது, ஆராய்ந்து பார்க்கணும். ஆனால் இது வந்துட்டு ஒரு பக்கம் கண்டிப்பாக அவசியம். இன்னொரு பக்கம் என்ன அவசியம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லுதுன்னா கண்டிப்பாக நான் நம்பி தான் ஆவேன் அப்படின்ற அந்த ஒரு குழந்தை மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே, விசுவாசத்துக்குள்ளே வர முயற்சி செய்யாமல் கடைசி வரைக்கும் 6000 பேரில் அது அப்படியா, இது இப்படியா, அது ஏன் அப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கணுமா என்ன, அப்படி தான் பண்ணணும் எங்கள் பைபிள் எனக்கு தான் என்ன அப்படின்னு விதண்டாவாதம் பேசுகிற ஆட்கள். போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆர் டேஞ்சர். ஒன்று, எதையுமே கேள்வி கேட்காம குழந்த மாதிரி அப்படியே சொல்கிறதெல்லாம் நம்பின்னு, பார்க்குறதெல்லாம் கேட்டுன்னு, சொல்கிற பேச்சு எல்லாரும் கவனிச்சின்னு எல்லாத்தையும் நம்பின்னு குழந்த மாதிரி இருக்கிறதும் டேஞ்சர் தான் ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் என்ன அப்படின்னா, எதையுமே மனசு விசுவாசி கேட்டுக்கொள்ளாமல், ஏன்னா நிறைய பாதிப்புகள் நடந்திருக்கும். பாஸ்டர்ஸ் மூலமாக சர்ச் மூலமாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய என்ன சொல்கிறது, பின்னணி வரலாறுகள், ஹிஸ்ட்ரி நிறைய இருக்கும் இல்லை? அதனால் வந்துட்டு இவங்களால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் எதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற காரணத்தால் இவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக போகிறன்ற அந்த ஒரு மனநிலையை மறந்துட்டு
அது ஏன் எப்படி, இது ஏன் எப்படி? சிறு பிள்ளையை போல் நீ மாறலன்னா பரலராஜ்யம் வரமாட்டேன்ட்டார். இப்போ சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல நானே சொல்லிடுறேன். சிறு பிள்ளைகள் எடுப்பில் யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை சந்தேகப்பட மாட்டாங்க. கரெக்டா? ஆமாவா? சில பிள்ளைகள் வந்துட்டு யாரை கண்டாலும் அழுகும், யார்கிட்டையும் போகாது. சில பிள்ளைகள் வந்துட்டு யார் கிடச்சாலும் அங்கிள் மாமான் மேலே ஏறி உட்காந்துக்கும். அந்த மாதிரி இருக்காங்க. நான் ஆனால் பேசிக்காக ஜென்ரலாக அதிகபட்சமாய் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, புதுசாக ஒரு ஆட்களை பார்த்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாங்க, புது ஆட்கள்கிட்ட போக மாட்டாங்க. மேலே ஏறவோ அவங்க தூக்குனா இருக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட இருந்து பழகி அவங்க அப்பா அம்மா கூட பழகிறத பார்த்து, ஓ இந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தா நம்மளால் தான் போல்க, நம்ம அக்செப்ட் பண்ணுற ஆட்கள் தான் போல்க அப்படின்னு நம்பகத்தன்மை ஏற்படும் பொழுது பழக ஆரம்பிப்பாங்க. இதுதான் இயேசு சொல்கிறாரு. ஏன்னா இயேசு வாழ்கிற நாட்களில் இயேசுவை நல்ல ரபியாக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அங்கிட்டு பரிசேயர்கள் சதுசேயர்கள், அது இல்லாமல் இயேசுடைய நாமத்தை பயன்படுத்துகிற இயேசுடைய டீமில் இல்லாத ஆட்கள் இருக்காங்க. போன சாப்டரில் பார்த்தோமா இல்லையா? சீசல் வந்து சொல்கிறாங்களா, ஆண்டவரே நம்மை சாராத அநேகர் உங்கள் நாமத்தை பயன்படுத்தி அற்புதங்கள் செய்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சீசர்கள் வந்து இயேசுகிட்ட சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி நிறைய குருமார்கள் ரவிமார்கள் அந்த சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. ரெண்டாவது கிரேக்க ஆட்கள், கிரேக்க ராஜ்யம் அப்போ தான் முடிஞ்சு ரோம ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறாங்க. கிரேக்கத்தினுடைய தாக்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஃபிலாசபி பேசுகிறன்ற பேரில் இன்றைக்கி வரைக்கும் கிரேக்க மக்களுடைய தாக்கங்கள் இருக்குது. ஃபிலாசபி காலேஜில் ஃபிலாசபி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே க்ரீக் தான். இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இருக்குல்ல, மெடிசன் கம்பெனி பேர் தான் சிப்லான்னு போட்டிருப்பாங்க. பேராசிட்டமாலுக்கு ஒரு பேராசிட்டமால் பேர் இருக்கும். ஆனால் அந்த மெடிசன் நேம் அந்த 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 மாத்திரையோட பேரு கீழே மெடிசன் நேம் குச்சி மாதிரி எழுதியிருப்பாங்க. அது படிக்க இங்கிலீஷில் படிக்க வராது. ஏன்னா அதெல்லாம் கிரேக்க மொழியில் தான் அந்த தாக்கங்கள் இன்றைக்கி இருக்குது. அப்போ இயேசு வாழ்ந்த நாட்களில் கிரேக்க தாக்கங்கள் எவ்வளோ இருந்திருக்கும் பாரு. கிரேக்கர்களுடைய ஞானம், அறிவு, கொரிந்து சபையெல்லாம் ஆசி பாருங்க. பவுல் அவங்களை வச்சு பாடுபட்டுருப்பாப்புல. ஆமாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இயேசுவையும் கடைசி வரைக்கும் சந்தேகமாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அதை இயேசு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. நம்ம போன சாப்டர் தானே பார்த்தோம். சீசர்கள்கிட்ட கேட்குறாங்கல்ல, ஊரில் மக்கள் என்னை பற்றி என்ன பேசிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு. நீ முழுசாக அக்செப்ட் பண்ணுறியா? உனக்கு நீ கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணுறியா? நான் தானே உனக்கு தெரியுதா, நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? அப்போது முக்கியமான டாபிக் பேசிகிட்டு இருக்கேன்னு இல்லை, சின்ன பிள்ளைங்க வரட்டும், அவங்கள மாதிரி உன்னால் இருக்க முடியுமா? பிள்ளைங்கள் உடனே யாருன்னா கண்டவுடனே ஏறிட மாட்டாங்க, தொத்திக்க மாட்டாங்க, ஒட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகள் ஒரு பாயிண்டில் ஒருத்தர் நம்பினாங்கன்னா தொடர்ந்து அவங்க நம்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சந்தேகப்பட மாட்டாங்க. அதை இயேசுங்க சொல்கிறாரு, எவனாகிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், புரியுதா? சிறு பிள்ளையை போல தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படின்னா ஃபஸ்ட்டு கர்த்தரை ஆண்டோடைய ராஜ்யத்தை குறித்து கேள்விப்படும் பொழுது சுவிசேஷம் கேட்டு ரசிக்கப்பட்டோம். தேவ ராஜ்யத்திற்குள்ளே நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை, கிரியைகள், செயல்கள், அழைப்பு, இதெல்லாமே சொல்கிறேன். வேதாகமத்தினுடைய உபதேசம் மொத்தத்தையும் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் யாராவது ஒருத்தவங்க போதிச்சாங்கன்னா இது சரியா, இது இப்படி தானா, இது உண்மைதானா அப்படின்றத கேள்வி கேட்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எடுப்பில் சொன்னாங்க அப்படின்னு உடனே எல்லாம் நம்பிடக்கூடாது. சரியா? ஏன்னா இனி நமக்கு யூடியூப், ஃபேஸ்புக், இல்லை இன்ஸ்டாகிராம், ஆமாம், எல்லாருமே விடிய இதில் தான் உட்காந்துட்ருக்காங்க. விடிய டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதில் தான். அதில் வந்துட்டு கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பரிசுத்தவான்கள் கண்டக்காரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே செய்தி தான், எப்பவுமே யாருன்னா ஒருத்தருடைய செய்தி, பிரசங்கம், ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடி ஏதோ ஒன்று கேட்டுனே இருப்பாங்க. பலவிதமான உபதேசங்கள் என்ன பண்ணுன்னா, காற்றில் அடிப்பட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாயிருப்பீர்கள்னு சொல்லி யாக்கோபில் வாசிக்கிறோம். அப்படி பண்ணாத அப்படின்றார். அப்போது எடுப்பில் சொன்ன உடனே கேட்டுக்கொள்ள முடியாது. எடுப்பில் உடனே அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஆரம்ப நாட்களில் நிதானமாக சொல்லிக் கொடுக்குறவர் கரெக்டாக தான் சொல்லி தராரா, கேட்டு அறிந்து, ஆமாம் இது எல்லாமே கரெக்டுன்னு வந்த பிறகு கடைசி வரைக்கும் என்ன பண்ணிருக்க முடியாது, சந்தேகத்தோடையே பார்த்துட்டே இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் சரியான்னு செக் பண்ணே இருந்தீங்கன்னா அது பேர் விசுவாசமே கிடையாது. ஒரு பாயிண்டில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரும்பொழுது உன்னுடைய சந்தேகத்தையும் தாண்டி நீ கர்த்தருடைய காரியத்தில் அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பிப்ப. நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது உனக்குள்ள கேள்விகள் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கொஸ்டின்ஸ் வரும், சந்தேகத்திற்கு எதுவான கேள்விகள் வராது. ஆமாவா? விசுவாசத்துக்கு எதுவான கேள்விகள் வரும். நல்லா கவனிங்க, திருப்பியும் சொல்கிறேன். விசுவாசத்திற்கு எதுவான கேள்விகள் வரும், ஆனால் சந்தேகத்திற்கு எதுவான கேள்விகள் வராது.
சரியா? ஒன்று டவுட் வந்தால் தானே பாஸ்டர் கேள்வி கேட்க முடியும். அதாவது டவுட்னு சொல்லும்போது அந்த டவுட்டோட க்யூரியாசிட்டி எதை நோக்கி இருக்குது? லேர்னிங் க்யூரியாசிட்டியில் இருக்கா, ஒபேயிங் க்யூரியாசிட்டியில் இருக்கா, இல்லாட்டி டவுட்டிங் க்யூரியாசிட்டியில் இருக்கா? புரியுது என்ன சொல்கிறது உங்களுக்கு? சிறு பிள்ளையை போல் மாறுவதுன்னு என்ன? உடனே யார்கிட்டையும் தொத்திக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் இவங்க கரெக்டு தான் பிடிச்சாச்சுன்னா தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். சிம்பிள் காரியம். கூப்பிட்டு கை வச்சு கட்டி பிடிச்சி, செல்லுங்களா, வெரி குட்ரா, போங்கடா, கண்டினியூ பண்ணுவோமா சப்ஜெக்ட் நம்ம, அப்படி இல்லை. ஏன்டா குறுக்க டிஸ்டர்ப் பண்ணீங்க அதையும் கேட்கல. பிள்ளைங்க வந்தாங்க, அவங்கள வச்சு அடுத்த ஒரு டீச்சிங். இயேசு பாருங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக சூப்பராக. அதை தொடர்ந்து இன்னொருத்தர் வரான். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். சரியா? பைபிள் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். முக்கியமான சம்பவங்கள் இதெல்லாம் கவனமாக கவனிங்க. இதை வச்சு நம்மளை தாக்கி பேசுகிற ஆட்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி லேர்ன் பண்ணும்போது மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க நீ லேர்ன் பண்ணுற காரியங்கள். சரியா? அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இயேசு சொல்கிறார், நீ என்ன நல்லவன் சொல்லாத, தேவன் ஒருவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் சொல்லுங்கள்? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்ன மீனிங் அப்படின்னா? கேள்விக்குறி இருக்காங்க. கேள்விக்குறி இருந்தால் பாருங்கள். காலன் இருந்தால் பாருங்கள். காலன் இருந்தால் டாட் வச்சு கம்மா போட்டிருந்தா கவனிங்க. கொஸ்டின் மார்க் இருந்தால் கவனிங்க. எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரியக்குறி இருந்தால் கவனிங்க. அதுக்கு மீனிங் இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது இந்த குறிகள் தான் வந்துட்டு நமக்கு மீனிங்கை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா இங்கே யாரும் நம்மகிட்ட பேசலை, அந்த டோன் காதில் கேட்கல. என்ன டோனில் டை அப்படின்னு கோவமாக திட்டுறாங்களா, டே அப்படின்னு கூப்பிடுறாங்களா, அந்த டேய்க்கு என்ன டோன் நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? ஸோ அங்கே இருக்க அந்த குறிகள் ரொம்ப முக்கியம். தெர் இஸ் a question mark. இங்கிலீஷ் பைபிளில் படித்தா சூப்பராக இருக்கும். why do you call me good? நிறைய இஸ்லாமியர்கள் முஸ்லீம்ஸ் இருக்கிற பேசிக்கான நாட்களுக்கே தெரியும், தெளிவாக கேட்பாங்க. ஏசு அவரே தன் நல்லவர் இல்லைன்னு சொன்னார் தெரியுமா அப்படின்பாங்க. டே உங்களுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. நான் ஆக்சுவலாக கேட்க வேண்டிய கேள்வி தமிழ் இங்கிலீஷ் கிடையாது, எழுதப்பட்ட கிரேக்க மொழியில் இருந்தால் கேட்கணும். ஒரிஜினல் லாங்குவேஜில் என்ன மார்க் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா உனக்கு, அது க்ரீக் லாங்குவேஜ் மீனிங் தெரியுமான்னு தான் கேட்கணும். இவனுக்கு தமிழ் இங்கிலீஷே தெரிய மாட்டேங்க. க்ரீக்கை பற்றி பேசினா என்ன தான் பைத்தியக்காரன்றவங்க கடைசியில். why do you call me good? இங்கிலீஷில் பாருங்கள் 18th verse. why do you call me good? நீ ஏன் என்ன நல்லவன் சொல்கிற, உனக்கு தெரியாதா? இங்கே 2 விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. இயேசு உண்மையான தேவனாக இருந்தபடி he is completely God in human flesh. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிய தெய்வத்துவத்தின் சகல பரிபூரணமும் சரீர பிரகாரமாய் கிறிஸ்து இயேசுக்குள் வாசமாக இருந்தது. இயேசு தான் தேவனுடைய முழு வெளிப்பாடே அவர் தான். இல்லாட்டி தேவனாக இருந்து அந்த தெய்வத்துவத்தை முழுமையை வெளிப்படுத்தும்படிக்காய் மாம்சத்தில் இறங்கி வந்தவரும் தேவன் தான். வந்தவர் கம்ப்ளீட்லி காட் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, ஆண்டவரால் முடியாத காரியங்கள் நிறைய இருக்குது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கேயும் பார்ப்போம் நம்ம மீனிங் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஆண்டவரால் முடியாத காரியம் நிறையா இருக்குது. ஆண்டவரால் பாவம் செய்ய முடியாது, ஆண்டவரால் அநீதி செய்ய முடியாது, ஆண்டவரால் தீங்கு செய்ய முடியாது, ஆண்டவரால் அது தீங்குன்ற வார்த்தை தீங்கு செய்ய முடியாது. தண்டனை என்ன கொடுக்க முடியும்? தண்டனை தான் சில இடங்களில் தீங்குன்னு வசத்தில் வாசிக்கணும். பட் தட் இஸ் அ பனிஷ்மெண்ட், தட் இஸ் நாட் ஈவில். ஆண்டவரால் உனக்கு டெம்டேஷன் கொடுக்க முடியாது. ஆண்டவர் உன்னை பொல்லாங்கினால சோதிக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரால் இன்னொரு ஆண்டவரை படைக்க முடியாது. ஆண்டவரால் மனுஷனை படைக்கலாம், பூமியை படைக்கலாம். ஆண்டவரால் ஆண்டவரை படைக்க முடியாது. ரைட்டா? ஜெகோவா விட்னஸ்லாம் அடி வாங்கிட்டோம். பிதா இயேசுவை படைக்க முடியாது, படைக்கலை. கடவுளை படைக்க முடியாது. ரைட்டா? இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, கடவுள் அவர் தான் கடவுள். அவரால் கடவுள் இல்லாமல் ஆக முடியாது. அவரால் நீ ஆம்பளையை பிறந்தீங்கன்னா அந்த ஆம்பளைன்ற அந்த பிறப்பை உன்னால் மாற்ற முடியுமா? பாம்பே போய் ஆப்ரேஷன் பண்ணலான்னு மட்டும் சொல்லாத. ஆமாம், முடியாது. யூஆர் பார்ன் மேன், யூஆர் அ மேன், யூஆர் அ பார்ன் விமன், யூஆர் அ விமன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மாற்ற முடியாது. நீ அந்த மாதிரி காட் கேனாட் கோ காட்லெஸ் அப்படின்னு சொல்லாமல் தெரியல. காட் கேனாட் பிகம் காட்லெஸ். ஆண்டவரால் அவர் தான் கடவுள். நான் நின்று கடவுள் இல்லை அப்படிலாம் அவரால் மாற முடியாது. சரியா? ஸோ
இங்கே வந்துட்டு அவன் ஜீசஸ் வாஸ் கம்ப்ளீட்லி காட் இன் ஹியூமன் ஃப்ளஷ். மனித உருவத்தில் அவர் முழு தேவனாக இருந்த அப்படின்னால அவன் வரும்போதே அவன் இன்டென்ஷன் தெரியும், அவன் நோக்கம் தெரியும், அவன் என்ன கேட்குறான்னு தெரியும். நான் இங்கே இந்த வேத பற்றி வாசிக்கும்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் கேட்ட கேள்விக்கு இயேசு நேரடியாக பதில் சொல்லாமல் அவன் கேள்வி எதை நோக்கி வருது, என்ன உள்நோக்கத்தோடு அந்த கேள்வி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுதுன்ற அந்த இன்டென்ஷனுக்கு இயேசு ஆன்சர் பண்ணுறாரு பாருங்க. நல்ல போதகரே, அவன் இயேசுவை பற்றி நல்லவரே அப்படின்னு சொல்லும் போதே இவனை தன் நல்லவன் காட்டிக்கிறதுக்காக தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பேச போகிறான்றது இயேசுக்கு முன்னாடி தெரியும். எப்படி போது பாருங்க, அந்த கான்வர்சேஷன் எப்படி போது பாருங்க. அதற்கு இயேசு, நீ என்ன நல்லவன் என்று சொல்வானே, நீ என்ன நல்லவனா சொல்கிற? தேவன் ஒருவர் நல்லவர் ஒருவர் இல்லையே, நீ என்ன நல்லவனா சொல்கிற? உன் அண்டர்ஸ்டாண்டிங் படி கடவுளை தவிர்த்து வேறு நல்லவர் இல்லைல்ல அப்படின்றாரு. அப்புறம் வந்துட்டு நீங்கள் இங்கே ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருக்காரு. மத்தேயில படிச்ச இன்னும் கூட கொஞ்சம் மத்தேயு 19 அதையும் படிப்போம் ஒரு முறை, சரியா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன். நம்ம ஒரு தடவை மத்தேயு போயிட்டு வந்துடுவோமா? மத்தேயுல கொஞ்சம் டீட்டெயில்ஸோட மத்தேயு எழுதியிருப்பார் பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16 அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். மார்க் எழுதும் பொழுது, மார்க் யார்? இதுக்காக பைபிள் கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். மார்க் இயேசுடைய 12 சீஷர்களில் நேரடியான சீஷரா? இல்லை. மார்க் யார்? பவுலோடு ஆரம்ப நாட்களில் ஊழியத்துக்கு போய் அப்புறம் பாதியிலே ஊழியத்துட்டு ஓடி போய் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்னு பவுலை துரத்தி, இதனால் பவுலுக்கும் பர்னபாவுக்கு ஒரு 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 டிஸ்அக்ரிமெண்ட், ஏற்றுக்கொள்ள முடியாமையான ஒரு சூழ்நிலைகள் வந்து பவுலும் பர்னபாவும் பிரித்து ஊழியத்துக்கு போய் பர்னபாவோடு கூட தொடர்ந்து இப்போ மார்க் ஊழியம் செய்து, அது பர்னபா இடத்துலேருந்து பேதுருவோடு கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணவர் தான் மார்க்கு. இப்போ இந்த பேதுரோடு மார்க் ட்ராவல் பண்ணும்பொழுது ஆதி திருச்சபையினுடைய ஆட்கள் வந்துட்டு மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பேதுருவோடு கூட இருந்த மார்க் வந்துட்டு பேதுருடைய ஸ்கிரைப் அப்படின்னு சொல்கிறாங்க, த ரைட்டர் ஆஃப் பீட்டர், பேதுருவுக்கு எழுத்தாளர் அப்படின்ற மாதிரி. அப்படின்னா மார்க்கு நேரடியாக இயேசுவை பார்த்து சுவிசேஷம் கேட்கல, பேதுருவிடத்திலிருந்து முழுமையாக கற்றுக்கொண்டு ஆய்வுகளோடு தெளிவாக மார்க் என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. மத்தேயு வரும்பொழுது மத்தேயு 12 சீஷர்களில் ஒருத்தராக மத்தேயு அந்த ஸ்பாட்டில் அங்கே இருக்கிறார். காலகட்டத்தின் அடிப்படையில் மார்க் முதல்ல எழுதிடுறார், பிற்பாடு தான் மத்தேயு எழுதுறார். ஸோ மார்க் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்றத வாசித்திருப்பதற்கு மத்தேயுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மெமரி ரீகலெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா சீஷர்கள் யாருமே இயேசு சொல்ல செய்ய நேரில் பார்த்து உட்காந்து யாரும் என்ன பண்ணல, எழுதி வச்சுட்டு கிடையாது. தோராயமாக இயேசு சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த பிறகு தோராயமாக ஒரு 20-25 வருஷம் அட்லீஸ்ட் டைம் பீரியடுக்கு அப்புறமா தான் எழுதவே ஆரம்பிக்கிறாங்க சுவிசேஷ புஸ்தகங்கள், சரியா? மத்தேயு நேரில் இருந்து பார்த்த காரியங்கள் மார்க் கோட் பண்ணி எழுதியிருக்கும் பொழுது, மார்க்குடைய காரியத்தை படிக்கும் பொழுது மத்தேயுவுக்கு மெமரி என்ன இருக்கும், இன்னும் பெட்டராக ரீகலெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே மத்தேயு இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸோடு எழுதுறார். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். கொஸ்டின் தெளிவாக இருக்கு பாருங்க, மார்க்கில் அது இருக்காது. அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், நீ என்ன நல்லவன் நான் சொல்கிற? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக. சரி, ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. Why are you asking me about what is good? அது புரியுதா? தமிழில் படிக்கும்போது நீ என்ன நல்லவன்னா சொல்கிற அப்படின்ட்டு இயேசுவை பாயிண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கிலீஷில் வாசிக்கும் போது, நீ என்னிடத்தில் வந்து எது நல்லதென்று ஏன் என்ன கேட்குற? இங்கிலீஷில் பாருங்கள். நான் இப்போ கண்டிப்பாக நான் ஃபுல் இன்டெப்த்தாக போய் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது இல்லை, அதை மெதுவாக ஒரு நாளைக்கு பேசுவோம். And he said to him, Jesus said to him, 17th verse, why are you asking me about what is good? There is only one who is good. But if you wish to enter into life, keep the commandments. என்கிட்ட வந்து எது நல்லது நான் கேட்குறேன். அவர் ஒருத்தரை தவிர்த்து நல்லதுன்னு சொல்கிறது எதுவுமே இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே மத்தேயு எழுதுகிற ஆங்கிளோ மார்க் சொன்ன விஷயமோ 2 டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன், ஒரே சம்பவம் தான், ஆனால் எழுதப்பட்டிருக்க காரியங்கள் 2 என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான சம்பவம் மாதிரி தருது. மார்க்கில் வாசிக்கும் போது எப்படி தோணுது அப்படின்னா, why do you call me good? என்னையே நல்லவன்னு சொல்கிறேன்னு கேட்குறாரு. பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எப்படி இருக்கு. இன்னும் ஒரு சில இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் கூட ஆன் பண்ணிக்கலாம். என்ஐவியும் காட்டுறேன், என்ஏஎஸ்பி அண்ட் என்ஐவி. என்ஏஎஸ்பி அப்படின்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்.
மார்க்கில் பார்க்கும்போது why do you call me good, NIV why do you call me good, why do you call me good, why do you call me good, ஓகேவா. மத்தேயு 19:16-17 why do you ask me about what is good, why do you ask me about what is good, why are you asking me about what is good, there is only one who's good. ரொம்ப இந்த கன்ஃபியூஷனில் போக வேண்டாம், சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. மார்க் எழுதும் பொழுது மார்க் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்னையே நல்லவன் நீ சொல்கிற, பிதாவு அவர் கடவுள் பிதாவை ஒருவர் தவிர்த்து நல்லவர் யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியாதா, நீ என்ன வந்து நல்லவன் சொன்னால் அப்போ என்னையும் பிதாவுக்கு சமமாக்குறியா, அதுதான் கொஸ்டின் மார்க்கில் வாசிக்கும் போது. மத்தேயினுடைய ஆங்கிள் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுறது. இவன் வந்து என்ன கேட்குறான், நான் ரொம்ப நல்லவன் தான், நான் பிரமாணத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்யணும்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறான். அது இயேசு கேட்குற, நித்திய ஜீவன் அடைவதற்கு நீ என்ன செஞ்சால் நீ நித்திய ஜீவன் அடைஞ்சிட்டு நீ நினைக்கிற, இல்லை ஒருவேளை இதை செஞ்சால் நீ நித்திய ஜீவன் அடைஞ்சிடுவேன் நான் சொல்லணும் அப்படின்னா, அப்படி நித்திய ஜீவன் அடைவதற்கு நீ செய்யக்கூடிய நன்மைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் தான் நன்மை, அவர் தவிர்த்து நன்மைன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. நீ செய்யக்கூடிய எந்த நன்மையும் அவர் எந்த அளவுக்கு நல்லவரோ அதுக்கு சமமாகாதுன்றார். கவனிச்சிங்களா? மேத்யூக்கும் மார்க்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்வர்சேஷன். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரில. நான் மத்தேயு நம்புகிறேன், மார்க்கையும் நம்புகிறேன். எனக்கு ரெண்டுத்துலேயும் 2 உபதேசங்கள் கிடைக்கிது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டுத்துலேயும் பிழை இல்லை, ரெண்டுத்துலேயும் முரண்பாடு இல்லை. ஓகேவா? ரெண்டுமே நடந்திருக்கலாம், மேபி ரெண்டுமே நடந்திருக்கலாம். ஏன்னா இப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான், நான் நித்திய ஜீவன் பெறுவதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏன்னா அப்படி தான் இங்கே இந்த கான்வர்சேஷன் கரெக்டாக கண்டினியூ ஆகுது பாருங்களேன். அப்படி தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன் நான். பாருங்க. And someone came to him and said, Teacher, what good things shall I do that I may obtain eternal life? நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் கேட்குறாரு, நீ என்கிட்ட வந்து எது நல்லதுன்னு ஏன் கேட்குற? There is only who is good. What is good இல்லை. What is goodன்ற கேள்விக்கு பதிலே கிடையாது தம்பி. Nothing is good. Only Father in heaven is good. எது நல்லதுன்ற கேள்விக்கு இங்கே பதிலே இல்லை. எதுவுமே நல்லது இல்லை நீ பண்ணா அப்படின்னா, நல்லதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பூமியில் நிறைய நல்லது இருக்குது. ஆனால் பூமியில் நீ என்ன நல்லது பண்ணாலும் அதை வந்துட்டு கடவுள் நல்லவராக இருக்காரு பற்றியா, அது கூட ஈக்குவேட் பண்ணவே முடியாது. அதுக்கு சமப்படுத்தவே முடியாது. யூ கேனாட் ஈக்குவேட் few good things that you do to the goodness of the Father in heaven. அது என்கிட்ட வர வந்து கேட்குறேன், அப்போ நானும் ஒரு ஈக்குவல் ஒத்துக்கிறேன்னு கேட்குறாரு. புரியுதா இருக்காது நான் சொல்கிறது? அது கூட சேர்த்து பார்க்கும்போது பாருங்க. ஏன்னா இங்கே தான் அந்த கான்வர்சேஷன் கரெக்டாக ஃப்ளோ இருக்குது பாருங்க. அதற்கு அவர், நீ என்னை நல்லவர் என்று சொல்வானேன். Why are you asking me about what is good? There is only one who is good, but if you wish to enter eternal life, keep the commandments. ஒருத்தர் தான் நல்லவர், அதையும் தாண்டி உனக்கு பரலோகம். ஆனால் அப்படி பரலோகம் போகணும்னு நீ நினச்சினா, ஆனால் அந்த பதில் கரெக்டாக இருக்கு பாருங்க. ஆண்டவரே, நித்திய ஜீவனுடைய நான் என்ன நல்லது செய்யணும், எது நல்லதுன்னு வந்து என்கிட்ட எங்கே கேட்குறேன். எது நல்லதுன்ற கேள்வியே இங்கே இல்லை. அவர் ஒருத்தர் தான் நல்லவர். அவர் நல்லவர்னு சொல்கிற அளவுக்கு சமமாக எதுவுமே நல்லது இல்லை. ஸோ அதையும் தாண்டி ஒரு நித்திய ஜீவன் போகணுன்றதுன்னு உனக்கு ஆசை, கட்டளையில் செய். ஏன்னா அவனோட செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் கொஞ்சம் முன்னுக்கு வருது. தன்னை ரொம்ப நல்லவனை காட்ட ட்ரை பண்ணுறான். அதுக்கு அவன் திருப்பி கேட்குறான் பாரு, எதுன்னு கேட்குறான். விச் ஒன் ஆண்டவர்? தென் he said to him, which ones? அது அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளை என்றார். அவ்வளோதானா? பிறனுடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக என்ற வார்த்தையை சொல்லலை. உன்னை என்ன என்று வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம், எந்த ஒரு சொரூபத்தை விக்கிரகத்தை உண்டாக்க நமஸ்கரிக்க சேவிக்க வேண்டாம், ஓய்வு நாள் ஆசரி, அப்புறம் தேவனோட நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓகேவா? தகப்பனும் தாயும் கனம் பண்ணு சொல்லிட்டாரு. பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாயாகன்னு சொல்லலை. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக சொல்லிட்டாரு. விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, அதெல்லாம் சொல்லிட்டாரு. ஏன்னா ஏன் இயேசு இப்படி சொல்கிறாரு? கட்டளைகள்னு சொன்னால் 10 கட்டளையும் ஃபாலோ பண்ணோம்ல. வந்தது யூத வாலிபன். அவன் கண்டிப்பாக குவெஸ்டின் மட்டும் அங்கே ஆண்டவர் அழகாக ஆன்சர் பண்ணுறாரு. அவன் எந்த நற்கிரிகளை செஞ்சால் பரலோகம் போயிடலான்னு கேட்குறான். நற்கிரிகளை சார்ந்திருக்கக்கூடிய அந்த அடுத்த 5 காரியங்கள் மட்டும் சொல்லிட்டு, பிறனுடைய பொருளை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு அதை சொல்கிறதுக்கு பதிலாக உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்ட்டார். அதில் எல்லாமே உள்ளே வந்துருச்சு. ஏன்னா அவன் அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியும்.
அடுத்து அவன் தான் மிகுந்த ஆஸ்தி பாருங்களேன், வேதத்தை வாசிப்பு கவனமாக வாசிங்க, சூப்பராக இருக்கும். அந்த வாலிப போய் சொல்ல, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன், இன்னும் இடத்துல குறை என்ன என்று என்றான். மேலே சொன்னதே புரியல அவனுக்கு. உன்னை போல பிற நேசின்றது புரியல. உன்னை போலவே நீ பிற நேசிந்தினா நிறைய சேர்த்து வச்சிருக்கிறிய, இந்த ஊரில் நிறைய பேர் எவ்வளோ இல்லாமல் இருக்கிறானே, அவனுக்கு கொடுக்கலாமே. அந்த எண்ணம் வரல உனக்கு. அதனால் பிறனுடைய பொருளை இச்சியாது இருப்பாயாக. அந்த வார்த்தையை இங்கே சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? ஏன்னா மற்ற பொருளை இச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இவன் அது மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இவனு தான் ஊருக்குள்ளே. மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இவனு தான் ஊருக்குள்ளே. ஒரு வார்த்தையும் கவனமாக கவனிங்க. ஏசு என்ன சொல்கிறாரு அதை சொல்லலை, அதுக்கு பதில் வேறு எதை ரீப்ளேஸ் பண்ணுறாரு, என்னங்க மீன் பண்ணுறாரு, அழகாக புரியும். மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இவனு தான் ஊருக்குள்ளே. இவன் பிறனுடைய பொருளை இச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உன்னை போல் நீ பிற நேசிக்கலேன்றாரு. அவனுக்கு அது புரியவே இல்லை. நான் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பண்ணுறேனே அப்படின்ற உடனே இங்கே தான் இப்போ எக்ஸாக்டாக சொல்கிறாரு. சரி, அப்போ எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வா போகலாம் அப்படின்ட்டு. நீ யார் பொருளையும் சீக்கலை, ஆனால் உன்னை போல பிற நேசின்னு நான் லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் உனக்கு நான். ஆனால் உன்னை போல பிற நேசின்னா என்னன்னே தெரியாமல் நீ என்கிட்ட திருப்பி சொல்கிற, சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஆண்டவர் அப்படின்ற. இன்னும் இடத்துல குறை என்ன என்றான். அதற்கு எஸ், நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றான். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைந்து போய்விட்டான். நம்ம மறுபடியும் மார்க்குக்கு வரலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க. மார்க் இதை என்ன எப்படி எழுதுறாரு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, தகப்பனும் தாய் கணம் பண்ணுவாயாக என்ற கற்பனைகளை அறிந்திருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், போதகரே இவை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்றார். நல்லா கவனிங்க, மறுபடியும் நான் சக மக்கள் சொல்கிறேன். இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அங்கே வேறு மாதிரி இருக்குது, தப்பு தானே. பைபிளுடைய கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக தான் பைபிள் ஸ்டடி. பைபிள் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லும்போது எழுத்துக்கு எழுத்து, வார்த்தைக்கு வார்த்தை அச்சடித்த மாதிரி அப்படியே இருந்தால் அது பேர் காப்பி கேட். அது எவனோ ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறான், அப்படியே அடிச்சு வச்சுருக்காண்டா அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடலாம். அதுதான் நீ கரெக்டாக இப்படி தான் நீ யோசிக்கணும். இதுதான் கரெக்டு. இங்கே எதுவுமே தப்பாக இல்லை, முரண்பாடாக இல்லை. இங்கே இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்படின்னா இது சீஷர்களுக்கு தேவன் கொடுத்த சுயாதீனத்தின்படி. எங்கேயாவது இயேசு சீஷர்களை பார்த்து நடந்த சம்பவத்தில் எழுதிவேன்னு சொன்னார்? இல்லை தானியேலுக்கு, எசேக்கியேலுக்கு, இல்லை யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் எழுதின மாதிரி தேவ தூதன் வந்து எதனா சொல்லி வெளிப்படுத்தி எழுதுன்னு சொல்லி சொன்னாங்க? இது கர்த்தருடைய வார்த்தை பைபிளில் வரும் எழுதுன்னு யாருன்னா சொன்னாங்க? இல்லை. அவன் ஊழியம் செய்யும் பொழுது கால சூழ்நிலைகளை பார்த்து மனிதர்கள் இவங்க சொல்லக்கூடிய சத்தியங்களை, சுவிசேஷத்தை மிஸ் பண்ணுறாங்க, தப்பாக சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்கன்ற காரணத்தால் இயேசு மரித்து உயிர் தெழுந்து தோராயமாக ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. யாரும் சொல்லிக் கொடுத்து எழுதலை. லூக்காலாம் ஒன்றுமே தெரியாது. லூக்காகலாம் போய் தெருத்துருவா போய் மக்களை கூப்பிட்டு தேடி விசாரித்து கேட்டு ஆதாரங்கள் தட்டி தான் மொத்தம் எழுதி வைக்கிறார். ஆமாவா? ஸோ எப்படி எழுதப்பட்டதுன்ற அதே ஆங்கிளில் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இஸ்லாமியர்கள் கேட்குற கேள்வி மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, மாறி மாறி இருக்குது, உங்கள் வேதம் மாறி மாறி தான் இருக்குமா? மாறி மாறிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வேதம்னு சொல்கிற குரான் அப்படியே இறங்கி வந்துச்சுன்ற பேர் அதுவே போய். முதல்ல உத்மான் என்ன பண்ணா, நிறையா பெஸ்ட் ஆஃப் தி ரிசைட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 3 பேர் அப்படின்னா முகமது நபி சொன்னது எல்லாத்தையும் மனப்படமாக கூடவே சேர்ந்து சொல்லக்கூடிய 3 பேர் இருந்தாங்களாம். அந்த 2 பேரை கழட்டி விட்டு ஒருத்த மட்டும் என்ன பண்ணால், எழுதப்பட்ட எழுத்துக்களில் நிறைய பிழைகள் இருக்குன்ற பேரில் என்ன பண்ணால், இது வரைக்கும் எழுதப்பட்ட அனுப்புனது எல்லாத்தையுமே கொளுத்தி போட்டுருன்ட்டு ஒன்றை மட்டும் ஸ்டாண்டர்ட் பண்ணி அதுக்கு முன்பாகவோ பின்பாக எழுதப்பட்ட எல்லாத்தையும் கொளுத்திட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு குரான் அங்கே இறங்கி வந்துச்சு, மாற்றமே இல்லை. ஏண்டா இருக்கிறது மொத்தம் கொளுத்தி போட்டுட்டு ஒன்றை வச்சுக்கிட்டு ஒன்று தான் இருக்குன்னா பின் ஒன்று தான் இருக்கும். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு ஏராளமான காப்பீஸ் இருக்குது. அந்த காப்பீஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது ட்ரூத் மிஸ்ஸே ஆகாது. சத்தியம் தவறவே தவறாது. டீட்டெயில்ஸ் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஏன்னா அவன் எழுதுனதில் மெமரி அவ்வளோதான். ரைட்டா? இப்போ இதை வாசிச்சுட்டு யாரும் வச்சு பழக்க போகிறதில்ல, இல்லை இதை வாசிச்சுட்டு ஆண்டவர் யாரும் பதிலிக்க போகிறதில்ல, இல்லை. ஆனால் ட்ரூத் கன்வே ஆகுதா? அவ்வளோதான். அப்போது சிறு வயது முதல் செய்கிறேன் என்றான். ஏசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடைந்து துக்கத்துடனே போய்விட்டான். சம்பவம் முடிஞ்சது. இனிமேல் தான் சீசர்கள் கிளாஸ் ஆரம்பிக்குது. அப்பொழுது சுற்றி பார்த்து
தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்றார். நல்லா கவனிங்க, பணக்காரன் பரலோகம் வரமாட்டான்னு சொல்லி இயேசு இங்கே சீஷர்களை கூப்பிட்டு போதிக்கல. அந்த சம்பவம் நடக்குது. இப்போ அவனை அன்பு செலுத்தி அவனை பார்த்து சொல்றாரு, சரிப்பா நீ வித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு பரலோகத்தில் பொக்கிஷம் அதிகமாக இருக்கும், வா உனக்கு அவ்வளோ நல்லவனா நற்கிரியை செய்ய ஆசை இருக்கா, வா நற்கிரியை செய்யலாம், வா என் கூட போய் என்னோட கூட வந்து நான் யாருன்றதை போய் சொல்லு, மனுஷகுமாரனை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசு. அவன் ஆஸ்தி மிகுந்ததாக இருந்த அப்படின்னால அதான் இயேசு சொல்லுவார்ல, பணத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, உலகத்திற்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலக ஸ்நேகம் பிதாவுக்கு பகை என்று அறியீர்களா? பணம் தேவையே தேவை, பொருளாதாரங்கள் தேவையே தேவை, வாழ்றதுக்கு எல்லாம் அவசியம்தான். இவைகள் எல்லாம் கர்த்தர் தராருன்னு சொல்லி கர்த்தரை சார்ந்து வாழணும். இதை சார்ந்து வாழ்ந்துட்டு இதை விட முடியல அப்படின்னா அப்படி ஆண்டவர் நம்பி இருக்கிறன்றது சும்மா கதை, ஏமாத்துற கதை. உன்னை நீ வஞ்சிக்கிறவன்னு இருக்கிற ஏமாத்துற. அப்போ என்ன ஆகுது பாருங்க, அவன் ரொம்ப துக்கமடைச்சு போயிட்டான். சீசரில் பார்த்து இயேசு போதிக்கலை, சொல்கிறாரு, பார்த்தியா பணக்காரன் பொருளாக வருது அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்றாரு. நிறைய பேர் வந்து பணக்காரன் பொருளாகவே வரமாட்டான் அப்படி போதிக்கிற ஆட்கள் இருக்காங்க. அப்படி இல்லை, பணக்காரனாக இருந்தும் சமுதாயத்தில் பணக்காரனாக இருந்து பணத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் கர்த்தர் முழுக்க முழுக்க நம்பி இருக்கிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இயேசு சீஷர்களை கூப்பிட்டு போதிக்கலை. நிறைய இடங்களில் இயேசு அவர்களை கூப்பிட்டு போதிப்பார்ல, இருதயத்து நினைவில் அறிந்து அந்த மாவு விட்டு வந்துட்டேன், அந்த மாவுலடா பரிசேயர் ஏரோதை புளிச்ச மாவு குறித்து எச்சரிக்கையாரா போதிக்கிறார்ல, அந்த மாதிரி இங்கே போதிக்கலை. என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், பணக்காரன் பொருளை வந்து எவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவளை நோக்கி, பிள்ளைகளே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவரை பிள்ளைகளேன்னு இயேசு அவங்களை கூப்பிட்றது ஒரு ரீசன் இருக்குது. சின்ன பிள்ளைங்க, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. திருப்பியும் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் ஆண்டவர் நம்பாத காரணத்தால் நம்புறேன்னு சொல்கிறான், ஆனால் எது மேலே சேர்த்து நம்பிக்கிட்டு இருக்கான், ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து நம்பிக்கிட்டு இருக்கான். இது எதுக்கு சமம் அப்படின்னா, தேவன் ஒருவர் என்று சொல்லி அவரையும் நம்புகிறான், ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கென்று சொந்த விக்கிரகங்களை செஞ்சு வச்சு அதையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி பரலோகம் போக மாட்டானோ அதே போல் ஆண்டவர் நம்புகிறான், ஆனால் இவன் வேலையும் சேர்த்து நம்பிக்கிட்டு இருக்கான், பொருளாதாரத்தையும் சேர்த்து நம்பிக்கிட்டு இருக்கான், அவனும் பரலோகம் வரமாட்டான் அப்படின்றத தெளிவாக கூப்பிட்டு சொல்கிறார். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். கவனிச்சிங்களா என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். இந்த ஒட்டகம் ஊசியின் காது, இதில் ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நானும் இந்த பிரச்சனைகள் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, எருசலேமுக்கு போகிற வழியில் ஊசி வாசல் அப்படின்னு ஒரு வாசல் இருக்கும். அந்த ஊசி வாசலுக்குள்ளே சின்ன வாசலாக இருக்கும், அதுக்குள்ளே மனிதர்கள் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. மனிதர்கள் ஈஸியாக போகலாம். ஒட்டகத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க, லக்கேஜ் பயன்படுத்துவாங்க. ஒட்டகத்தால் அந்த வாசல் வழியாக நுழைஞ்சு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒட்டகத்து மேலே இருக்க லக்கேஜ் எல்லாம் கலத்தி கீழே வச்சுட்டு ஒட்டகம் முட்டி போட்டு காலை நகர்ந்து 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 அந்த வாசல் வழியாக உள்ளே போய் அப்படி தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. ஆக்சுவலாக அது பொய். இது ஏதாவது ஊழியக்காரங்க என்ன பேசுகிறது காது கொடுத்து கேட்டிங்கன்னா அது தப்பாக பேசுகிறாங்க, அது பொய். சரித்திரத்தின்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அப்படி ஒரு வாசல் எருசலேம் சுற்றி இருக்கிறதா ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படி ஒரு ஆதாரமும் இல்லை. இவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, இயேசு சொல்கிறது அப்படியே உண்மை. ஒட்டகன்றது உண்மையான ஒட்டகம். இந்த ஊசின்றது ஒட்டகம் ஊசியின் காதில் நடந்தது. துணி தைக்கிற ஊசி இருக்குல்ல, ஊசி அந்த ஹோல் இருக்கும்ல, அதில் தான் நூலை கோர்த்து தப்பாங்க. ஒட்டகம் வந்து எப்படி இந்த ஊசி காதுக்குள்ளே போகாதோ, போகிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யத்தில் வர்றது கஷ்டம், ரொம்ப வாய்ப்பே இல்லை அப்படின்றார். இந்த ஊசியின் காது அப்படின்றது அந்த நீடில் கேட், அந்த கதை, அந்த கேட்டு சம்மந்தப்படுத்த கதை சொல்கிறாங்களே, அப்படி ஒரு கதை கிடையவே கிடையாது. ரெண்டாவது பிரச்சனை இதில் இன்னும் பேசுகிறாங்க. என்னென்னா, இந்த ஒட்டகன்ற வார்த்தை கிரேக்க மொழியில் கேமிலோஸ், கவனிக்கிறீங்களா? நான் அந்த கிரேக்க வார்த்தை சொல்கிறேன் உங்களுக்கு. கேமிலோஸ், ஒட்டகம்ன்ற கேமல், இங்கிலீஷில் கேமல், தமிழில் ஒட்டகம், கிரேக்க மொழியில் கேமிலோஸ், KAMILOS, இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் சரியா, கேமிலோஸ். இந்த கேமிலோஸ்ன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒட்டகம் ஊசிக்குள்ளே போவான்னு தெரியும், இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படி இல்லாமல் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக கேமிலோஸ் இல்லை, கேமிலோஸ்லேயே கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறுது. இப்போ கேமிலோஸ்ன்னு சொல்லும்போது வந்துட்டு கிரேக்க வார்த்தையில் கேமிலோஸ், காப்பா, ஆல்ஃபா,
மியூ, கேமி, இந்த ஐ வருதுல்ல, அயோட்டா. நான் சொல்கிறது கிரேக்க ஆல்ஃபபெட்ஸ், இது எல்லாமே ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ். கேமிலோஸ்ன்ற கிரேக்க வார்த்தை. கப்பா, ஆல்ஃபா, மியூ, கேமி, ஐ, அயோட்டா, எல் ஃபார் லாம்டா, ஒமைக்ரான், சிக்மா, கேமிலோஸ். இதுதான் வந்துட்டு கேமலுக்குரிய கிரேக்க வார்த்தையில் ஸ்பெல்லிங். ஆக்சுவலாக இந்த கப்பா, ஆல்ஃபா, மியூ, ஐ இருக்குல்ல, அயோட்டா வருதுல்ல, அந்த ஐக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து எழுத்துப்பிழை தான், இது ஆக்சுவலாக அயோட்டா கிடையாது, இது வந்துட்டு ஈட்டா, எண்ணு மாதிரி வரும். இந்த மேக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எண்ணு மாதிரி எண்ணோட காலை மட்டும் ரைட்டு எழுத்து விடுவாங்க. ஈட்டா அப்படின்ற கிரேக்க வார்த்தை, அதுவும் அதே ஐன்ற ப்ரொனன்சியேஷன் தான். ஐ, இ, அவ்வளோ வித்தியாசம். இப்போ இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் KAMILOS இல்லாட்டி KAMELOS. அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறுற அப்படின்னால அந்த ஐ போட்ட கெமிலோஸை விட இந்த இ போடுற கெமிலோஸ் என்ன மீனிங் அப்படின்னா, துறைமுகத்தில் கப்பலை இழுத்து கட்டி வைக்கிற கயிறு. புரியுதா? கெமிலோஸ்ன்ற ஐ போட்ட வார்த்தை வந்ததுன்னா, மறுபடியும் பார்த்துக்கிறோம் சாருங்க. ஆமாம், ஈ போட்ட வார்த்தை வந்ததுன்னா கப்பல் துறைமுகத்தில் வந்த பிறகு தண்ணியில் அப்படியே போயிடக்கூடாதுன்றனால கப்பலை இழுத்து கெட்டி வைக்கக்கூடிய கயிறு. பெரிய தடிய கயிறுக்குள்ள, பெரிய கயிறுக்குள்ள அந்த துறைமுகத்தில் பெரிய பெரிய தூண்கள் மாதிரி இருக்கும்ல, கப்பலை பிடிச்சி அந்த கயிறு இழுத்து கெட்டி வைப்பாங்களே கப்பலை, அந்த கயிறுக்கு பேர் வந்துட்டு கெமிலோஸ், கிரேக்க வார்த்தை. KAMELOS. கேமலுக்கு KAMILOS, கெமிலோஸ். இந்த அயோட்டா இல்லாட்டி ஈட்டா, இந்த ஒரே ஒரு ஆல்ஃபபெட்டோட ஒரு சின்ன மாற்றம், ஏதோ ஒரு ஸ்கிரைப், ஏதோ ஒரு எழுத்தாளர் காப்பி பண்ணி எழுதும் போது அவர் பார்த்துட்டு இப்படியே வரும், இது ஈட்டா மாதிரி தெரியலையே, அயோட்டாவாக இருக்குமோ அப்படின்ட்டு எங்கேயோ ஒருத்தில் மாற்றி எழுதப்பட்டதனுடைய காரணத்தின் நிமித்தமாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அது கேமல் இல்லை, ஒரு கயிறு. எப்படி வந்துட்டு கப்பலை இழுத்தி கட்டி வைக்கிற கயிறு வந்துட்டு ஊசி காதில் போவாதோ, அந்த பழமொழி கொஞ்சம் ஒத்துப்புறமாக இருக்குல்ல, ஒட்டகத்தை கொண்டு போய் ஊசி காதில் போவோமான்னு இது இப்படி வேணால் பழமொழி சொல்லுவானா. ஸோ அதை வந்துட்டு ஈட்டா இல்லை, அயோட்டா, கயிறு தான் இங்கே இயேசு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஒரு சில பிரதிகள், பழங்காலத்து எழுத்து பிரதிகள் தப்பாக எழுதுன அப்படின்னால அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, அது கயிறு தான் அப்படின்னு நிறைய பேர் ஆட்கள் இருக்காங்க. அதுவும் கிடையாது. இங்கே லிட்ரலாகவே ஐ போட்ட கெமிலோஸ் தான், KAMILOS தான் கிரேக்க வார்த்தை. அப்படி தான் ஒரிஜினலாகவே இருக்குது. எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மாதிரி வெரிஃபை பண்ணக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. எழுத்து பிழைகளில் பிழையாக எழுதப்பட்டது, எப்படி இது மிஸ் ஆச்சு, தவறுச்சு, எது உண்மை அப்படின்னு. அதான் நான் சொன்னேன்ல, உத்மான் மாதிரி இங்கே யாருமே எல்லாத்தையும் மொத்தம் எரிச்சிட்டு ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரே ஒரு பைபிள் கரெக்டாக இருக்குன்னு யாரும் சொல்கிறது இல்லை. புதிய ஏற்பாடு மட்டுமே கவனிங்க, புதிய ஏற்பாடு மட்டுமே லத்தீன் மொழியில் more than 25,000 காப்பீஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கேமிலோஸ் இ கிடையாது, கேமிலோஸ் ஐ தான், ஒட்டகம் தான். எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சில ரிசர்ச் கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேலில் மட்டும் இல்லையா, ஒட்டகம் ஊசி காதில் போவாதில்ல, அந்த மாதிரி தான் எதுவும் போவாதில்ல அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதே போல் பாபிலோனியர்களுக்கு இதே மாதிரி ஒரு பழமொழி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, யானை ஊசி காதில் போவாதில்ல, அந்த மாதிரி தான் இது ஆவாதுடா அப்படின்னு ஒரு பழமொழி அவங்களுக்கு இருக்குது, பாபிலோனியர்களுக்கு. அங்கே யானைக்கு மாற்று எழுத்தா போட்டது மாற்ற முடியாது. ஸோ அந்த காலத்தில் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான பழமொழிகள், சாத்தியமே இல்லாத பழமொழிகள் பயன்படுத்துவது அந்த காலத்தில் வழக்கமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு வசனத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணேன், பழங்காலத்து ஒரிஜினல் பைபிள் இப்படி தரேன்னு எவனா பேசுகிறானா நம்பாத, அப்படி எதுவுமே கிடையாது. நான் இன்டெப்த்தாக கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே வந்துட்டு ஊசி வாசல்னு சொல்லி ஒரு வாசல், நீடில் கேட் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எஸ்எம் பக்கத்தில் அப்படி ஒரு வாசலும் கிடையாது. ஏன்னா ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுதுல்ல, எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துடுறா அப்படின்னு ஏசு சொல்கிறதுக்கும், இந்த ஒட்டகம் மேலே இருக்கிற அந்த லக்கேஜ் மொத்தத்தையும் இறக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டு முட்டி போட்டு நகர்ந்து அந்த வாசல் வழியாக உள்ளே போய் பக்கம் மேட்ச் ஆகுதுல்ல, அப்படி எதுவுமே இல்லை. அது அப்படி எதுவும் ஆக்சுவலாக அப்படி உண்மையே கிடையாது. இந்த ஒட்டகம் இல்லை, கயிறு தான், இப்படி வேணால் பழமொழி சொல்லுவானா, ஒட்டகம் போய் ஊசி காதில் போகுமா, போகாது எங்களுக்கே தெரியாதா, இதெல்லாம் ஒரு பழமொழியா, அப்படியும் இல்லை, இது உண்மை தான். பாபிலோனியர்கள் மத்தியில் யானை ஊசியின் காதுக்குள்ளே போகாது அப்படின்னு பாபிலோனியர்கள் பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள் உண்டு. தொடர்ந்து போவோமா? அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கவனிங்க, இயேசு சொன்ன காரியம், அவன் செஞ்ச காரியமும் இயேசு சொன்ன காரியமும், இயேசு சொன்னதுக்கான அவர் பயன்படுத்துகிற அந்த பழமொழியும் சீஷர்களுக்கு என்ன புரியுதுன்னா, வாய்ப்பே இல்லை. சீஷர்கள் என்ன கேட்க, ஆண்டவரே ஊருக்குள்ளே அதிகமான ப்ராப்பர்ட்டி அவன் தாண்டவர் வச்சுருக்கான்,
அவன் நினச்சானா என்னென்னா பண்ணலாம், அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனை பார்த்துருக்கீங்க சாதாரணமாக பரலோகம் வர மாட்டான்னு சொல்லிட்டு யூதன் வேற பக்காவாக நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறான். நான் இந்த கொரிந்து சபை குறித்து திருவிருந்து குறித்து பேசும்போது நான் சொல்லியிருந்தேனே, ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவருக்காய் ஒருவர் காத்திருங்கள். அப்படி இன்னும் மற்ற ஆட்கள் வர வரைக்கும் உங்களால் காத்திருக்க முடியல அப்படின்னா, பசி உண்டாகுது அப்படின்னா என்ன பண்ணேன், வீட்டில் சாப்பிட்டு வா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் திருவிருந்தினுடைய காரியத்தை குறித்து வாசிப்பாருங்க. இது யாருக்காவது புதுசாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, உங்கள் சாப்பாடு நீங்கள் போகிற சர்ச்சில் திருவிருந்தை பற்றி அந்த வேத பகுதியை முழுசாக வாசிக்கிறதுலேருந்து தான் அர்த்தம். முழுசாக வாசிப்பாருங்க, உங்களுக்கு புரியும். லேண்ட்லார்ட்ஸ் அதிகாரிகள் பெருசாக வேலை இருக்காது, ஃபெலோஷிப் சீக்கிரம் வந்துடுவாங்க. அதே இடத்துல லேபர்ஸ் என்ன பண்ணணும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக தான் வர முடியும். சரியா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக தான் வர முடியும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவன் ஒரு பணக்காரன், இவன் போய் வேலை செய்யணும், எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுலாம் வாய்ப்பே இல்லை. நியாயப்பிரமாணம் மொத்தத்தையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான்டவர் அப்படின்னு சொன்னான்ல, அவன் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறான். அவனுக்கு அவ்வளோ டைம் இருக்குது, ஆக்சுவலாக அவன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனாலும் அந்த நீதிக்கேற்ற கிரியைகள், அவர் எந்த அளவுக்கு நல்லவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உன்னோட கிரியைகள் ஈடு கொடுக்க போகிறது கிடையாதுன்ட்டார். அப்படின்னு ஒரு பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினா திருப்பி இயேசு அவர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. நீ எதை நம்பி இருக்கிறியோ அதை விட்டுட்டு என்னை நம்பி பின்னாடி வாழ்றாரு. அகைன் காஸ்பிள் தான் இயேசு அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாரு, அவர் தான் ஃபோக்கஸ் பண்ணி அவர் அங்கே பேசுகிறாரு. அப்போ சீசருக்கு என்ன புரியுதுன்னா, வாய்ப்பே இல்லை, இயேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, வாய்ப்பே இல்லைன்றார். இப்போ சீசர் கேள்வி கேட்ட பொழுது இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாது தான். அங்கே அவங்க கேட்குறாங்க, பின்பு அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாம், இப்போ இது ஒரு நிமிஷம், இந்த 27ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுடைய உலக பிரகாரமான தேவைக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண்டவரை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்க நல்லா கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நன்மைக்காக தான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். புதுசாக ரசிக்கப்படுறவங்க இந்த வசனத்தை ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துட்டு அவங்க ரொம்ப அப்செட்டாக, சூழ்நிலையில் கஷ்டமாக ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ டக்குனு இந்த வார்த்தை அவனோட பேசுது, மனுஷனால முடியாது, ஆண்டவர் எல்லாம் முடியும்னா, அப்படியா இந்த சூழ்நிலை கத்தரால செய்ய முடியுமா அப்படின்ற இந்த வசனத்தை அவன் தப்பாகவே வேற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க நம்பினாலும் கூட அவங்களோட விசுவாசம் சரியாக இருக்குது, ஆனால் வசனத்தில் தெளிவு பத்தலை. ஆனாலும் அவங்க விசுவாசத்தை கத்தர் கனப்படுத்தி அவங்க விசுவாசிக்கிற ஆண்டவர் உண்மைதான் அப்படின்றத ஆதாரமாய் அவங்க நிரூபிக்கிறதுக்காக கத்தரை செஞ்சு காட்டுறாரு. குழந்தையை போல் இருக்கிற விசுவாசி, தேறினவரில் ஆகாமல் இன்னும் ஆரம்ப நாட்களுக்கு விசுவாசி மாதிரியே 10-15 வருஷமாக சர்ச்சைக்கு போயிட்டு இருந்துட்டு இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ், இந்த வருஷத்தை யாருன்னா ஒரு ஃபோட்டோ மாதிரி மேக் பண்ணி போட்டு அனுப்பி விட்டாங்க, ஆமீன் 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 அடி தள்ளுவாங்க வரிசை, ஆமீன் எதுக்கு ஆமீன்னே தெரியாது. இப்போ இந்த வருஷத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற, ஆண்டவரில் கூடும் என்ன கூடும், இப்போ மனுஷனால் கூடாது, ஆண்டவரில் கூடும், என்னால் இந்த வேலைக்கு போக முடியல, ஆண்டவரில் இந்த வேலைக்கு போக வைக்க முடியும், அதை பற்றி இங்கே பேசவே இல்லை. ரட்சிப்புன்ற ஒரு காரியத்தை பற்றி மனுஷனால் முடியவே முடியாது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் ஆண்டவரால் முடியும். மனுஷனால் முடியாதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சம்பவம், அந்த நடந்த சம்பவங்கள், சூழ்நிலைகள், கேள்விகள், பதில்கள், இயேசு சொன்ன பழமொழி எல்லாமே இம்பாசிபிள் இம்பாசிபிள் இம்பாசிபிள். அவனும் போயிட்டான் இம்பாசிபிள். இப்போ திருப்பி அங்கே இயேசு சொல்லாரு, பட் ஃபார் மீ இட் இஸ் பாசிபிள். ரட்சிப்புன்னு சொல்லி வரும்பொழுது ஆண்டவரால் முடியும். ஸோ வசனத்தை நேரடியாக பார்த்துட்டு அதுக்கும் வாழ்க்கையில் எங்கேயோ ஒருத்தர் அப்ளை பண்ணிவிட்டு, புது விசுவாசிகளுக்கு ஆண்டவர் இறக்கப்பட்டு அவங்க ஆண்டவர் வசனம் கரெக்டாக அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, இது வழியாக அவங்க ஆண்டவர் நம்புகிறாங்க, அந்த சூழ்நிலை மூலமாக அவங்க இயேசு நம்புகிறாங்கன்றப்போ அவங்க இயேசு உண்மைதான் அப்படின்றத அவங்க இன்னும் ஆண்டவருக்குள்ளே வரணுன்றதுக்காக அவங்களுடைய குழந்தைத்தனமான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து ஆண்டவர் செஞ்சு செய்கிறார், அவங்களோட விசுவாசத்தை செய்கிறார். ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சபைக்கு போயிட்டு இருக்க, சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கான அநேக வாய்ப்புகள், இயேசு யாருன்ற அவரோடு கூட உறவு கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிது. ஆனால் அந்த வாய்ப்புகள் நீ தட்டி கழிச்சிட்டு
வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை பார்த்துட்டு ஆமீன் டைப் பண்ணிட்டு, நான் ஆமீன் டைப் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு செய்யலை. அப்படியே செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார் சொல்லு? நான் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய நாட்களையும் தாண்டி நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. பவுல் சொல்கிற மாதிரி தான், காலத்தை பார்க்கும்பொழுது போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலுன்ற குழந்தைகள் போல இருக்கிறீங்களேன்றார். எபிரேயராக்கின்னு சொல்கிறார். பவுல் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு கொழுத்து ஆகாரத்தை கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்கவர்களாகவே இருக்கிறீங்களே அப்படின்னு திட்டுறாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது கர்த்தர் செய்யலைன்னா அங்கே தான் நல்லா யோசிப்பார். இயேசு விட்டு மறுதலித்து போன நாட்கள் நிறைய கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. என்னென்னா, ஆரம்பத்தில் நடந்ததுங்க எனக்கு எல்லாமே, போக போக நான் ஆண்டுகிட்ட எவ்வளோ கேட்டாங்க, ஒன்றுமே செய்யலைங்க அவர், எனக்கு வேண்டான்னு போயிட்டாங்க அப்படின்மா. ஏன்னா ஆரம்பத்தில் ஆண்டவர் செஞ்ச காரணம், நீ அவர் உண்மையான தேவன் என்பதை அவர் விசுவாசிக்கணுன்றதுக்காக. உன்னுடைய விசுவாசம் தவறாக இருந்தாலும் உன் விசுவாசம் அவர் மேலே சரியாக இருக்குன்ற காரணத்துக்காக நீ எதை வச்சு ஏன் விசுவாசிக்கிறலாம் பார்க்கல. நீ அவர் விசுவாசிக்கிறது உண்மைதான், அவர் உண்மைதான்ற ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவர் உண்மை உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக அவங்க செஞ்சார். உனக்கு நாளாக 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 அவரால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையும் தாண்டி அவர் உண்மை உள்ளவர் என்று நீ நம்பணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அவரால் செய்ய முடியும் அப்படின்ட்டு சுயநலமாக உனக்கு ஏற்ற மாதிரி நம்பிடுகிற. அவர் வேணுமே செய்யறதில்லை, பெண்டிங்கில் வைக்கிறாரு, காத்திருக்க வைக்கிறாரு. வாட் ஐ கேன் டூ அப்படின்றத நம்புறதை விட ஹூ ஹீ இஸ் அப்படின்றத நம்பு. அதுதான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன். அவரால் என்ன முடியும் அப்படின்னு நீ நம்புறதை விட அவர் யார் அப்படின்றத நம்பு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ கம்ப்ளீட்லி இம்பாசிபிள்னு சொல்லிட்டு இங்கே ஏசு சொல்கிறாரு, உங்களால் முடியாது, பட் ஐ கேன் டூ, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றிட்டோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். இப்போ இதே வசத்தை எடுத்துக்கிட்டு நம்ம மேலே ஏற்கனவே டிபிஎம் சர்ச் பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? தகப்பன தாயை சகோதரி பிள்ளைகளை எல்லாத்தையும் விட்டு வந்துடணும். இதே விஷயம் மத்தேயுல வாசிச்சு பாருங்க. தன்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் பாத்திரம் இல்லைன்னு சொல்லியிருப்பார் மத்தேயு 19. அப்போது 18 இது மத்தேயு 19 பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்ற நீங்களும் இஸ்ரவேல் 12 கோத்திரங்களையும் நியாய்ந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூர்த்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். மத்தேயுல. மார்க்கு 10ஆம் அதிகாரம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறுத்தனையான வீடுகளையும் சகோதரையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ரைட்டா? இதை கூட வந்துட்டு இந்த ஒரு சில செழிப்பை நம்புகிற ஆட்கள் எல்லாம் எப்படி போதிக்கிறாங்கன்னா, உனக்கு ஆண்டவர் 100 டைம்ஸ் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆண்டவர்கிட்ட. ரெட்டிப்பான ஆசீர்வாதம்லாம் அங்கே யாக்கோபோட முடிச்சு போச்சு. உனக்கு ஆண்டவர் 100 டைம்ஸ் பிளஸிங் தரார். இப்படியே ஒருத்தர் பிரசங்கம் நான் கேட்டிருக்கேன். நீ ஆண்டவர் விசுவாசிக்கு உண்மைனா உனக்கு 100 வீடு சாதாரணமாக கிடைக்கும். அவ்வளோ வளர்ந்துருப்பேன், உயர்ந்திருப்பேன் இந்த உலகத்தில். அப்படியே பேசுகிறாங்க. டேய் அடப்பாவீங்களா? கலாத்தியரில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுற அதே வருஷத்தை ஏசாயால் நினைக்கிறேன். அது கலாத்தியரில் பவுல் சொல்வார், பிள்ளை இல்லாத மலடியே மகிழ்ந்து களிக்கு ஒரு பிள்ளை உள்ளவளை பார்க்கல அநாத ஸ்திரீக்கு அநேக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறதே. அதே தான் இங்கே சொல்கிறாரு. என் நிமித்தமாய் சுவிசேஷத்து நிமித்தமாக வீட்டை மனைவியை சகோதரி பிள்ளைகளை இல்லை
ஆமாம், வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவனை வேணும். சரியா? பூமியில் இப்போ இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறுத்தனையாக வீடுகளையும், சகோதர சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையில் மனைவியை விட்டார். சொல்லியிருந்தா நம்ம ஆட்கள் வேற லெவலில் இறங்கியிருப்பாங்க இல்லை? 29ஆம் வருஷத்தில் மனைவி விட்டுருந்தார். 30ஆம் வருஷத்தில் 100 மடங்கு மனைவியை தருவேன்னு சொல்லலை. அப்போ என்னென்னா என்ன அர்த்தம் அதுக்கு? பிள்ளை இல்லாத முன்னாடியே மகிழ்ந்து களி கூறி பிள்ளை உள்ளவளை பார்க்கலாம் பிள்ளை இல்லாத அநாத ஸ்திரீகளுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுதே. அந்த மாதிரி வந்துட்டு நீ இயேசு நிமித்தமாய், சுவிசேஷத்து நிமித்தமாய் நீ எவ்வளோத்தை விட்டுட்டு வந்தாலும், எதெல்லாம் விட்டியோ அது பூமியில் உனக்கு இல்லவே இல்லைன்னு கிடைக்கும். சகோதரிகள் எப்படி கிடைக்கும்? நீ ஒரு வீட்டுக்குள்ளே மத்திய 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்களுக்கு அடிப்படையாக சொல்லிக் கொடுத்த அதிகாரமே இதுதான். ஒரு கிராமத்துக்குள்ளே போ, கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கொள்கிறோம் தருப்பான். உன்னை எவனா ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா சோதோம் கொமோரா நடந்தது பற்றியா, அக்கினி மழை வந்து காலி பண்ணிச்சுப்பாரு. அதோட மோசமாக இருக்கும் நான் வர நாட்களில். ஏன்னா நான் உன்னை அனுப்புகிறேன்னா உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அவன் என்ன மட்டும் ஏற்றுக்கொள்ளலை, என்னை அனுப்பின பிதாவையும் ஏற்றுக்கொள்கிறான். அப்போ கவனிங்க, இன்னைக்கு ஊழியன்ற பேரில் தேவனால் முன்குறிக்கப்பட்டு, நான் அடிக்கடி சொல்லுவேன் பற்றியா, எனக்கெல்லாம் ஊழியத்தில் வரணுன்ற ஐடியா கிடையாதுன்னு இல்லை, வர மாட்டேன்ற தீர்மானத்தில் இருந்தேன். நான் வரலன்னு என்ன கர்த்தர் அழைச்சார்ன்றதான் உண்மை. நான் ஊழியத்தை வரமாட்டேன்ற பிடிவாதத்தில் இருந்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? 3 ஆண் பிள்ளைகள் வேணும்னு சண்டை போட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் கேட்டார். தேவ சித்தத்தின்படி கர்த்தர் செஞ்சாரா இல்லை அவர் கேட்டனால ஆண்டவர் மனமிறங்கி கொடுத்தாரா? ஐ டோன்ட் நோ, எனக்கு ஐடியா இல்லை. நாங்கள் 3 ஆண் பிள்ளைகள் பிறந்தோம். 3 பேருமே ஊழியத்துக்கு தான் அப்படின்றது எங்கள் அப்பா வந்துட்டு அதிகமாக ஜெபம் பண்ணார். 3 பேரையும் ஆண்டவர் என் பிள்ளைய ஊழியம் தான் ஆண்டவர் செய்யணும், நான் ஊழியம் பண்ணுற மாதிரி என் பிள்ளைய ஊழியம் தான் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு அதிகமாக ஜெபிச்சார் எங்கள் அப்பா. இந்த 3 பேரில் எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒருத்தன் அப்படின்னா நான் தான். அது நிறைய காரணங்கள் உண்டு. நானும் மிஸ் பண்ணியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், எதிர்த்து பேசியிருக்கேன், ஆமாம் நிறைய பண்ணியிருக்கேன். சரியா? நான் தான். அதே நேரத்தில் ஆரம்ப நாட்கள்லேருந்தே ஊழியத்தில் கொஞ்சம் ஆர்வமாக அப்பாவோட ட்ராவல் பண்ணது நான் தான். 2மே பண்ணது நான் தான். ஆனால் எங்கள் அப்பா அதிகமாக நேசித்தது எங்கள் அண்ணனை தான் எங்கள் அப்பா வந்துட்டு அதிகமாக நேசித்தார். தம்பி மேலேயும் பாசம் உண்டு, என் மேலேயும் பாசம் உண்டு, இல்லை. ஏன் அளவுக்கு கிரியைகள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏன் அளவுக்கு பொறுக்கித்தனமாக எங்கள் அண்ணன் போனது கிடையாது. எனக்கே தெரியும், சின்ன வயசுல பார்த்து ஒரே ஸ்கூலில் படித்து பக்கத்தில் இருந்து பார்த்து வளர்ந்தது தான். நான் தான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான பொறுக்கியாக உலக பிரகாரமாக போனது. 3 பேருமே ஊழியத்தில் வரணும்னு எங்கள் அப்பா ஜெபம் பண்ணார். ஆனால் ஊழியத்தில் முதல் வந்தது யார்? நான் தான். ஆனால் இந்த 3 பேரில் எங்கள் அண்ணனை பார்த்து என் தம்பியை பார்த்து கர்த்தர் ஊழியத்தை அழைக்கிறார், நீ ஊழியம் தான் செய்யணும்னு சொல்லி 3 பேரில் யாரை முதல்ல சொன்னார்னா, அவரை நேசித்த முதல் பையனை சொல்லலை, என்ன தான் முதல்ல சொன்னார். அப்போது நல்லா கவனிங்க, என்னோடய அப்பா தான் சர்ச் ஆஃப் லிவிங் காடோடைய ஃபவுண்டர் தான், ஆண்டவர் ஏற்படுத்தினவர் தான். அவர் முதல்ல கூப்பிட்டது என்ன, ஆனால் அவர் மனசுக்கு பிரியமானது என் அண்ணன். அதான் சொல்கிறேன், மனிதனுடைய எண்ணங்களையும் தாண்டி ஆண்டவர் தான் செயல்படுவார். நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம மனசில் விருப்பப்பட்டது ஒன்றா இருக்கும், ஆனால் ஆண்டவர் செய்கிறது வேறையாக இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் நான் வரமாட்டேன், நீங்கள் ஊழியம் செய்யுங்க, நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆண்டர் மண்டையில் எல்லாம் ஆண்டர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஏன்டா எவ்வளோ பேசுகிற, போடா பெங்களூர் போடா, உனக்கு அங்கே தாண்டா வச்சுருக்கேன், உனக்கு எல்லாமே எல்லா வேலையும் பண்ணார். மண்டையிலே சாத்தி கூப்பிட்டு வந்து விட்டார். உண்மையை சொல்ல போனால் எனக்கெல்லாம் வேறு வழியே இல்லை, சரண்டர் பண்ணிட்டேன். ஆண்டவரே சாரி, என்னால் இது மேலே எதிர்த்து நிற்க முடியாது, உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் செய்யணும் ஒப்பு கொடுத்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் உண்மையை நடத்தி கொண்டு வரார். அப்போ வந்துட்டு அவங்க அப்பா ஊழியத்தை அவருக்கு எல்லாம் தான் கொடுப்பாரு, அவங்க பிள்ளை. சரி, இப்போ எனக்கு 2 பொண்ணுங்க, இப்போ நான் என் பொம்பளை பிள்ளைங்கிட்ட சர்ச் கொடுக்க முடியுமா என்ன? இல்லை ஒரு என் பொம்பளை பிள்ளைகளை திருமணம் பண்ணி இப்போ ஒரு பையன் யாரா ஊழியக்காரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி அவனுக்கு தரணுமா? அந்த சட்டத்துக்குள்ளே நான் கிடையாது. அப்படி ஒரு வேளை கர்த்தர் செஞ்சாருன்னா அதை எதிர்த்து நிற்கவும் நான் தயாராக இல்லை. ஐயோ, நான் என் பிள்ளைகள் கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அதில் ஒருத்த ஊழியக்காரனாக வந்து அவங்ககிட்ட ஆண்டவர் சபையை தர சொல்கிறாரு, மக்கள் என்னை பற்றி என்ன பேசுவாங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன பேசுவீங்கன்ற பற்றின கவலையே கிடையாது. எனக்கு ஆண்டவர் என்ன சொல்ல செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அதே நேரத்தில் இது வந்து குடும்ப சொத்து கிடையாது. ஊழியன்றது குடும்ப சொத்து இல்லை. இவனுக்கு அப்புறம் அவன் தான் வரணும், அவனுக்கு அப்புறம் இவன் தான் வரணும். என்னுடைய தரிசனம் 10 பேரை உருவாக்குனா, நான் பேசுகிற உபதேசத்தை, நான் பேசுகிற தெளிவோடு பேலன்ஸ்டாக 10 பேர் உருவாக்குனா என்னுடைய ஒர்க் முடிஞ்சிச்சு, அவள் தான். அது அடுத்த வருஷமே நான் பண்ணால் கூட சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறோம், நான் ரிட்டையர்ட். ஆளுக்கு பொறுப்புகளை கையில் கொடுத்துட்டு தாராளமாக பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு தீமோத்தி 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி பிஷப், ஓசியர், மேற்பார்வையாளர் பார்த்துட்டு அமைதியாக வேலையை பார்த்துட்டு இருந்துருவேன். சரிங்களா?
அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லக்கூடிய நபரை அப்போ தான் அவன்கிட்ட கேள்வி கேட்டேன், ஆண்டவர் இந்த நபருடைய அழைப்பு இதுதான் அப்படின்னு அந்த நபர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆண்டவர் உணர்த்தினாருன்னா, சவுல் ராஜா மாதிரி ஒரு பிடிவாதமாக இருந்துக்கிட்டு அப்படிலாம் நான்லாம் யாரும் அழப்படும், நான் சாகருக்கு நானே ராஜா நானே வந்து நான் சொல்கிறது தான் நான் இருந்தேன்னா அடி வாங்க போகிறது யாரு? நான் தான். ஒருவேளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு சோம்பேத்தனப்பட்ட ஐயோ கஷ்டம், நானே பாட்டு பாடி வசிப்படுத்தி மக்களை பார்த்து விசிட் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம், எதுக்குப்பா நீ பண்ணுப்பா அப்படின்னு கொடுத்துருவோம். அவங்களோட அழைப்பு என்னன்றதை அறிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு பேச வருது, நல்லா பாட வருது, தாளந்து இருக்குது என்கிட்ட நான் சொல்கிறது அப்படியே சொல்லுவாங்க, நல்லா கற்றுக்கிட்டாங்க, தெளிவாக இருக்காங்க, நல்லா கற்றுக்கிட்டாங்க, கரெக்டாக பேசிடுவாங்க, போட்டுருவோம்மா ஊழியத்தில். அழைப்பு இல்லாமல் நானாகவே அவசரப்பட்டு நானும் ஒரு 5 பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி 5 இடத்துல 5 பேர் நல்லா பேசக்கூடிய 5 பேர் பாஸ்டர்ஸாக போட்டு பெருமைக்கு வெளியே பண்ணி வச்சுக்கிட்டு நான் 5 சர்ச்சு நடச்சிருக்கேன், 5 ஊழியர்கள் இருக்காங்க என்கிட்ட, நானும் தாராளமாக பேசலாம்ல. அப்படி பண்ணாலும் அடி வாங்க போகிறது யார்? நான் தான். நான் இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் சின்சியராக இருக்கிறேன், யாருக்கு என்ன அழைப்பு இருக்குன்ற தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் புரிய வச்சார்னா அந்த அழைப்பை சார்ந்து அவனை ட்ரெயின் பண்ணி உடனே அவன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு ஏற்ற விதத்தில் உருவாகாமல், அதுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம 1 தீமோத்தேயு 3 வாசிச்சோம்ல, பக்குவப்பட்டு ஒப்பு கொடுத்து சோதனைக்கு உட்படுத்தப்படணும். அதுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், அது எப்படி, நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு எதிர்த்து நிற்கிற சுவாபம் இருந்தாங்கன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் ரிபெலியன், ஊழியக்காரங்களுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய சுவாபம் உள்ளவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அன்பை குறித்து அதிகமாக பேசினோம். யோவான் 3 வாசி பாருங்க, சபையில் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனாக யோவானை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் விசுவாசிகள் மத்தியில் பிரச்சனை பண்ணி அவர்களை புறம்பே தள்ளுகிறவனாக இருக்கிறான். நான் வரும்போது அவனை நான் வச்சு செய்வேன் அப்படின்றார். இப்போ இயேசு சொன்ன மாதிரி தான், உன்னை அனுப்புனா, நான் உன்னை அனுப்புனேன்னா உன்னை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் என்னை ஏற்றுக்கொண்டான், என்னை அனுப்பிட பிதாவை ஏற்றுக்கொண்டான். நான் உன்னை ஊழியக்காரன் அனுப்பியிருக்கிறேன், உன்னை யாருன்னா ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, தெளிவாக சொல்லிட்டாப்புல. அதுதான் ஆசீர்வாதமே சொல்கிறாரு, என் நிமித்தமாக உனக்குன்னு இருக்கிற உன் ஃபேமிலி, உன் வீட்டை நீ பெருசாக நினைக்காம நீ எனக்காக நீ வந்தீன்னா, நீ எங்கே போனாலும் அவன் எல்லாமே உன் ஃபேமிலி தான், நீ எங்கே போனால் அந்த வீடுலாம் உண்டு தான் அப்படின்னா 10 பேர் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் இருக்க எல்லாத்தையும் விட்டுட்டேன் முதல்ல, அதுதான் உண்மை. சரியா? இயேசுவுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டுறதுக்கு தயாராக இருக்கிற அப்படின்னால ஆண்டவர் கொடுத்த எல்லா மக்களுமே என் குடும்பம் தான், எல்லா தாய்மார்கள் எனக்கு தாய்கள் தான், எல்லா சகோதரிகள் எனக்கு சகோதரிகள் தான், எல்லா சகோதரர்கள் எனக்கு சகோதரர்கள் தான், எல்லாருடைய வீடுகளுமே என்னுடைய வீடு தான். இது நான் கேட்கல, ஆண்டவராகவே உங்கள் நிமித்தமாக எனக்கு அப்படி கொடுத்துருக்காரு. புரியுதா? இப்போ என் நிமித்தமாவது, சுவிசேஷத்து நிமித்தமாவது, வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவனை வேணும் அப்படின்னு விட்டுட்டு வர சொல்லலை. என்னோட அதிகமாக நேசிக்காத, நான் சொன்னது முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கூட. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறுத்தனியான வீடுகளையும் துன்பங்களோட கூட அப்படின்னா, இப்போ அப்படியே அதே கேள்வி பாருங்கள். பிரியாஸ்டர் வீட்டுக்கு நான் வந்துட்டேன், ஸ்ரீலங்கா வந்துட்டேன், நான் ஒரு 1 வீக் மினிஸ்ட்ரி பிளான் சிஸ்டர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். நான் 1 வீக் வந்தது 2 வீக்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்ன பண்ணுவீங்க? கண்டினியூ பண்ணலாம் பாஸ்டர். பாஸ்டர் 2 வாரம் சூப்பர் பாஸ்டர், இப்போ நம்ம நல்லா வெளியே 2 வீக்ஸ்ன்றது 1 மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்ன பண்ணுவீங்க? 1 மந்த்தா? பண்ணலாம் பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நான் வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவோம். நாங்கள் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வந்துடுவார், வந்துட்டு அப்புறம் பண்ணலாம் பாஸ்டர். 1 மந்த்ன்றது ஒரு 4 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க பாஸ்டர்? நம்ம இந்தியாவோட சர்ச், இந்தியாவில் நம்ம சர்ச் இருக்குல்ல, யார் பார்த்துக்குவா? அங்கே எப்படி நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கேட்போமா கேட்க மாட்டோமா? ஸோ ஒரு லாங் டேர்மாக ஒரு இடத்த ஆக்கிரமிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொன்ன டைமில் இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் வச்சிருக்க டைம் அங்கே இருந்தோம்னா, ஆண்டவர் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஊழியக்காரங்க கொடுக்குறாரு. அப்போ என்னன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு நிறைவேறுது பாருங்கள். இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறுத்தனியான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் மனைவிகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனைவிகள் மட்டும் விட்டார், ஏன்னா வந்துட்டு மேலே சொல்லி கொடுத்துட்டார்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தி டிவோர்ஸ்ன்றது இடம் இல்லை, வேற ஒருத்தையும் பார்த்துறாரு, அவ்வளோதான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். எப்படின்னா, ஆண்டவரை முழுசாக நம்பி, நல்லா கவனி, வாலிபன் பணக்காரன் வந்தான் ப்ராப்பராக இருக்கிறேன் அப்படின்னா, அப்படியா நான் இன்னும் என்ன பெஸ்ட்டாக பண்ண, ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டு முன்னாடி அப்படின்னா அவனோட பொருளாதாரத்தை விட்டு அவனால் வர முடியல. சீசல் கேட்குறாங்க, எப்படி ஆண்டவர் நீ என்ன, நாங்கள் ஒன்று நம்பி விட்டு வந்துட்டோமே, அப்போ எங்களுக்கு என்ன, உங்களுக்கா சூப்பர்ரா, எல்லாத்துலேயுமே நீங்கள் இருப்பீங்கடா, டபுள் இல்லைடா, 100 டைம்ஸ்டா,
நீ எங்கே போனோன்னு அவன் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, வீடுகளில் ஏற்றுக்கொள்வாங்க. சமாதானம் சொல்லு, நீ சொன்னீன்னா அவனுக்கு சமாதானம் போய் சேரும். இது ஊழியக்காரனுக்காகவே தேவன் தனித்துவமாக கொடுத்த அதிகாரம். அந்த அதிகாரத்தை தான் உங்கள் எல்லாரும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீ சமாதானம் சொல்லு, பிசாசுகளை துரத்து, வியாதிகளை சுகப்படுத்து, விசுவாசத்தை செய்ய முடியும். நான் உங்களை ஏன் செய்ய சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் செஞ்சாதான் உங்கள் மேலே இருக்க அழைப்புன்றது எனக்கு புரிய வரும். ஒன் ஆஃப் தி மெத்தட், அது மட்டுமே இல்லை, அது ஒரு விதங்களில் புரிய வரும். செய்கின்ற நான் செய்யாத வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே எனக்கு புரிய வராது, ரொம்பவே கஷ்டம்தான். சரியா? அதில் முந்தினோர் அநேகர் பிந்தினோரையும், பிந்தினோர் அநேகர் முந்தினோரையும் இருப்பார்கள். இது என்னது? இது பிந்தினோர் முந்தினோர். இந்த வசனம் கூட எல்லா கிறிஸ்தவனுக்கும் தெரியும், சம்மந்தம் இல்லாமல் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே கான்டெக்ஸ்டுவலாக இயேசு சீசர்கிட்ட சொன்ன போது இயேசு என்ன மீன் பண்ணாருன்னு சொன்னால், 12 பேரும் ஒரே மாதிரி அழைச்சேன், 12 பேருக்கு ஒரே மாதிரி அதிகாரம் கொடுத்தேன், 12 பேரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஆனால் அதில் யூதாஸ் மட்டும் எப்படி போயிடுவான்? இல்லை, உங்களுக்கு இதுக்கு அப்புறமா பவுல் வரான். பவுல் என்ன சொல்றாரு? சீசர்களுக்கு வெளிப்படாத அநேக காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். புறஜாதிகளுக்கு மத்தியில் தெய்வத்துவத்தை பற்றி, தெய்வ தூதர்களுக்கு இல்லாத காரியங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரம் சொல்லி கொடுத்துருப்பேன்ல, அதை சொல்கிறாரு. அது பத்தாத குறைக்கு யூதர்களை விட சீசர்களை விட அதிகமாக நான் பிரயாசப்பட்டேன் அப்படின்றாரு. பேதுரு சொல்கிறாரு, என்னை விட பவுல் நிறைய புரிஞ்சிருக்கு அப்படின்றாரு. ஸோ இவங்களுக்கு அப்புறமா யார் வரா, அவங்களுக்கு அப்புறமா யார் வரா, இல்லை ஏற்கனவே யார் வந்தான்றதெல்லாம் கேள்வி இல்லை. யார் தேவ ராஜ்யத்திற்காய் அதிகமாய் விலைக்கிரயம் செலுத்துகிறார்களோ அவர்கள் அதிகமான பாக்கியங்களை அனுபவிப்பார்கள். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். புரியுதா? மார்க் 10ஆம் அதிகாரம் நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். சரியா? போதும், ஸ்டாப் பண்ணுறேன். மார்க் 10ஆம் அதிகாரம் நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். இயேசு உபத்திரவப்படுவதை குறித்து, இயேசுடைய உபத்திரவத்தை குறித்து முன்கூட்டியே பேச ஆரம்பிக்கிறாரு. மார்க் 10ஆம் அதிகாரம் 32 தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? அப்போது தேவன் அழைத்த அழைப்பு உண்மை. அந்த அழைப்பை எதிர்ப்பு தெரிவிக்காமல் அழைத்த ஊழியர்களை ஏற்றுக்கொள்வது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு சமம். இவர்களுக்கு எதை நல்லா கவனிங்க, சபை விசுவாசி ஒருத்தருக்கு எதை செய்தியை பற்றி சொல்லலை. நற்கிரியைகள்ன்ற பேரில் அதற்குரிய ரிவார்டு உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, வசனத்தை பற்றி சொல்லுது, அது வேற. நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது தேவன் அழைத்த குறிப்பான அழைப்புள்ள ஊழியர்களை பற்றி. இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செஞ்சுக்கின்றார். அதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதியது, இன்னும் இருக்கிற நிருபங்களில் ஏராளமான வசனங்கள் எடுத்து பேச முடியும். பவுலை பார்த்த சபை மக்கள் சொல்கிறாங்க, பவுல் சொல்கிறாரு, தேவைப்பட்டால் உங்களுடைய கண்களையும் பிடுங்கி கொடுக்க ஆயத்தமாக இருந்தீர்கள். யாருக்கு? சபை விசுவாசி ஒருத்தருக்கா? இல்லை, பவுலுக்காக. அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. பவுல் 12 சீசர்களில் ஒருத்தரா? இல்லை, அதுக்கு பிற்பாடு தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தான். அப்போது தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் ஊழியத்தில் எப்படி இருக்கணுன்றது முக்கியம். 133ஆம் அதிகாரத்தில் வாசித்த மாதிரி அவனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் கிரியின் அடிப்படையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை போல தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வது. தேவராஜ்யம்ன்ற ஒரு வேர்டுக்குள்ளே மொத்தமாக இதெல்லாமே சபை, அழைப்பு, ஊழியம் எல்லாமே வந்துடுது மொத்தமாகவே. ஆரம்பத்தில் டவுட் பண்ணி நிதானித்து கவனமாக கவனிக்கலாம். பட் கரெக்டுன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி டவுட் பண்ணாமல் டவுட்டுக்கு பதிலாக ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்கணும். அப்போ தான் தொடர்ந்து ஒரே ஐக்கியமாய் ஒரே சபையை கிரியை செய்ய முடியும். தொடர்ந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ டன், அவ்வளோதான். இது இல்லாமல் நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம்? அன்னகர அழைப்பை குறித்து பார்த்தோம். சரியா? ஜெபம் பண்ணலாமா? தேவராஜ்யத்தில் தொடர்ந்து நம்ம எந்த வசனம் அது? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7. எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நம்பிக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இப்போ என்ன எடுத்துக்கங்களேன், இது ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸ், ஒரு தொடர்ச்சியாய் ஆண்டு செய்து கொண்டு வருகிற தேவராஜ்யத்தினுடைய ஒரு காரியம். எனக்கு இயேசு நேரில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரோ, நான் யாரையும் ஃபாலோ பண்ணலையோ, நானாவே உபதேசத்தை கண்டுபிடிச்சி போதிக்கிறேனோ, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல பவுலை பின்பற்றுறேன். அப்போஸ்தல உபதேசம் சபைக்கு திருப்பி போதிக்கிறது தான். அப்போஸ்தல உபதேசத்தை ஃபாலோ பண்ணுறேன். என் சொந்தத்திலிருந்து சுயமாக எதுவும் எடுத்துக்கட்டி வச்சு இங்கே பேசலை. நான் சீஷரில் ஃபாலோ பண்ணுறேன். பவுல் சபைக்கு சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றுங்கள். ரைட்டா? அப்போ சபை மக்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன், என்னை க்ளோஸாக கவனி, டவுட் இருந்தால் என்கிட்ட டேரெக்டாக கேட்டுரு,
மனஸ்தாபத்தில் சந்தேகத்தோடு நீ இருக்காத. எதுவாக இருந்தாலும் நேரில் என்கிட்ட கேட்டுரு, நான் உனக்கு விளக்கி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். மிஸ்டேக் இருந்தால் அக்செப்ட் பண்ணுறேன். தப்பான புரிதல் நீ இருந்தால் மாற்றிக்கோ, திருத்திக்கோ. நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுற மாதிரி நீ என்னை ஃபாலோ பண்ணு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவை ஃபாலோ பண்ணுவோம். தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தரிசனத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவோம். நம்ம அப்படின்றது ஒரு சின்ன கூட்டம், பெரிய தேவராஜ்யத்தில் நம்மை கொண்டு கர்த்தர் செய்த ஒரு சின்ன காரியம். அந்த மாதிரி ஆண்டவர் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்க எல்லா காரியங்களும் எல்லாரும் சேர்ந்து செய்யும் பொழுது நம்மளால் யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தேவராஜ்யம் ஃபுல்லாக நிறைவேறும். சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? ரைட். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. மார்க் 10ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே நீர் போதித்த சொல்லி கொடுத்த அநேக காரியங்களை நாங்கள் வாசிக்க, அதை கற்றுக்கொள்ள தேவன் தந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் ஏற்படுத்திய அப்போஸ்தலர்கள் சபைக்கு என்ன போதித்தார்களோ நாங்கள் அதை பின்பற்றி கொண்டு வருகிறோம். அதை நான் போதிக்கும் பொழுது மக்கள் தொடர்ந்து என்னையும் அப்போஸ்தல உபதேசத்தையும் உம்மையும் தொடர்ந்து பின்பற்ற கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டும் அப்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்த தரிசனத்தை சபையாருக்கு போதித்து அதை எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து தொடர்ந்து நாங்கள் ஈடுபட செயல்பட, பூமியில் எங்களோட பொறுப்புகளையும் தாண்டி உம்முடைய காரியத்தை நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் தொடர்ந்து உமக்காய் நாங்கள் ஓட ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும் நான் செபிக்கிறேன். யார் யாரெல்லாம் ஆண்டவர் எதற்காக நீங்கள் அழைக்கிறீரோ அந்த அழைப்பில் அவர்கள் உறுதியாக நிற்கவும், அந்த அழைப்பை சார்ந்து தொடர்ந்து ஊழியம் செய்யும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. யார் யாரெல்லாம் கர்த்தர் அழைச்சிருக்கிறீங்க அப்படின்றத ஆண்டவர் நீங்கள் புரிய வைங்க, காட்டுங்க. ஒரு ஊழியக்காரனாக நான் அதை மிஸ் பண்ணாதபடிக்கு அழைக்கப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த அழைப்பை சொல்லிக் கொடுத்து அந்த அழைப்பில் செயல்படுவதற்கு அவர்களை பக்குவப்படவும் பயிற்சி கொடுக்கவும் அடியனுக்கு கர்த்தர் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே தொடர்ந்து எங்களை கொண்டு உம் ராஜ்யம் விரிவாக்கக்கூடிய பணியில் பயன்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையின் மேல் மாத்திரமல்ல, நீர் கொடுத்திருக்கிற ராஜ்யத்துடைய கிரியைகள் மேலேயும் நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் செய்கையில் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறது போல நாங்கள் உமக்காய் பலமாய் கிரியைகளை செய்ய எங்களை நாங்களே அர்ப்பணித்து தொடர்ந்து செயல்பட கிருபை தாங்கப்பா. செயல்படுவதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும். மற்ற எங்களுடைய மூளை கிட்டாத அநேக காரியங்களை கர்த்தர் நீர் எங்களை கொண்டு செய்யும்படியாய் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஸ்டடி அட்டன் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கிடமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன்னுடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நாம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் இரக்கம் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாறனதா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.